What is the meaning of worship? ஆராதனை என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்ற வேளையிலே ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அங்கு சமாரிய ஸ்திரீயிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கின்றார். அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆதியாமத்திலே இருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கின்ற வேளையிலே அவருடைய அசைவாடுதல் அங்கு நம் மத்தியிலே கடந்து வருகின்ற வேளையிலே அந்த சமூகம் என்ன செய்கிறதா? நம்மை ஆட்கொள்ளுகிறது, நம்மை அரவணைக்கிறது. நாம் விழுந்து போகின்ற வேளையிலே, சோர்ந்து போகின்ற வேளையிலே, மனம் கவலையாக இருக்கின்ற வேளையிலே அந்த சமூகமானது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியானவராக இருக்கின்றார். அந்த வர்ஷிப், ஆராதனை என்பதை குறித்து the book of Exodus chapter 12 word number 26, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Exodus chapter 12 word number 26. ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கின்ற வேளையிலே, கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, எகிப்தியரை அதம் பண்ணவும், நம்முடைய வீடை தப்ப பண்ணி அவர் கடந்து போகும்படியாக நீங்கள் சொல்ல வேண்டும். யார் சொல்லணும்? பேரண்ட்ஸ், பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். மிக தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை என்பது the book of Exodus chapter 4 word number 23 என்ன வாசிக்கிறோம்? வாக்கு தத்தத்தின் ஆராதனை. நாம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் ஆராதனைக்கு வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேச போகின்றார்? இன்றைக்கு நான் வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நான் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி. எனவே இது ஒரு வாக்கு தத்தத்தின் ஆராதனையாக இருக்கிறது. அதே Exodus chapter 5 word number 1, இது ஒரு ஃபெஸ்டிவல். ஆராதனை என்பது பண்டிகை, நாம் சந்தோஷமாக வர வேண்டிய இடம். ஆனால் இன்றைக்கு ஆராதனை எப்படி இருக்கிறது? கேள்வியோடும் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் பலவித மனக்குழப்பத்தோடும் வருகிறோமே தவிர்த்து, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை? ஆவி இல்லை. ஆராதனை என்பது ஒரு பண்டிகை, நாம் மற்றோடு இணைந்து சந்தோஷப்படக்கூடியது. தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்றவர்கள் த வில்டர்னஸ் வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். வனாந்திரத்திலே சென்று, சர்ச் இப்போ எங்கே வேணும்? பக்கத்து வீட்டிலே இருந்தால் போதும். ஏதோ வயசானவங்க பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி வேணுமா? இன்றைக்கி தான் லீவு, நான் கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கட்டும்னு சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, அந்த நாட்களில் வனாந்திரத்திலே சென்று ஆராதனை செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அதே நாம் 12:27 வாசிக்கின்ற வேளையில் அது பஸ்காவாகிய பலி இடுகின்ற ஆராதனை மாத்திரமல்ல, எகிப்தியரை அதம் பண்ணும் ஆராதனை. நமக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு விரோதமாக சத்ருவானவன், பிசாசானவன் பல விதத்தில் போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற வகையில் அவைகள் அனைத்தும் எகிப்து. இந்த எகிப்தை நீங்கள் அதம் பண்ண வேண்டுமானால், நீங்கள் ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற வகையில் இங்கு அந்த ஆராதனையானது என்ன ஏற்படுகிறது? அது ஒரு துதியின் ஆராதனையாக மாறி போகிறது. துதி எடுத்தால் அதுக்கு அடுத்த வழி, முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கிற சத்தமே இருக்காது. நீங்கள் எவ்வளவு துதிக்கிறீர்களோ அவ்வளவு சாத்தான் உங்களுடைய கால்களின் கீழே இருப்பான். ஏனென்றால் அந்த ஆராதனை என்பது பலி செலுத்துகிற இடம். என்ன பலி செலுத்துகிற இடம்? அங்கு அந்த நாட்களிலே ஆடுகளை மாடுகளை கர்த்தருக்காக பலி செலுத்தினார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகின்ற வேளையிலே சங்கீதம் 50:14 என்ன வாசிக்கிறோம்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி. நீ ஆடையும் மாட்டையும் கோழியும் வெட்டுவது பலி அல்ல, ஸ்தோத்திர பலி. நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்கள்.
அந்த பலியிலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 51:17 என்ன வாசிக்கிறோம்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உன்னுடைய இருதயம் நொறுங்குகின்ற வகையிலே ஆண்டவரை பார்த்து நாம் ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரித்து பாருங்கள். சிவாஜி நகர்ல பால்ஸ் சர்ச், அங்கு ஆராதனையில் செய்தி கொடுக்கும்படியாக நான் சென்றிருந்த வேளை அந்த ஐயர்வாள் வந்து சொல்லிட்டாங்க, ஐயா இங்கே உங்கள் வேலையெல்லாம் காமிச்சிடாதீங்க, இங்கே ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துங்க அப்படின்ட்டார். சரி அப்படின்னு பிரசங்க நேரம் வந்தது. எல்லாரும் செபிக்கிறான், எழுந்து நில்லுங்கன்னு. கொஞ்சம் பேர் எழுந்தாங்க, கொஞ்சம் பேர் உட்கார்ந்தாங்க. கண்களை மூடி ஒரு பாடலை பாடினேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுவீர்களா? சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், உமது அன்பேனுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. 5 அடி பாட்டு 4-5-20 முறை தோத்திரம் பண்ணிட்டாங்க. பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே சொன்னேன், உங்க ஐயர் வாழ்க்கை போய் சொல்றாரு, நீங்க தோத்திரம் போட மாட்டீங்கன்னா 20 தோத்திரம் போட்டீங்கன்னு சொன்ன உடனே உளுந்து ஒருத்தர் அல்லையான்னு 2-3 பேர் அல்லையா சொல்லிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஸ்தோத்திரித்து பாருங்க, உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை கிடைக்கும். அதுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ண நீங்க பிந்தி கோஸ்தா மாறுறதில்ல. அந்த கோசு மத்தியானம் தான் சாப்பிட முடியும், நைட் சாப்பிட முடியாது. ஏன்? ஆமா, ஆனால் மலையாளிஸ் நல்லா செய்வாங்க. அவங்க வந்துட்டு நைட்டில் அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாம். நமக்கு அந்த இது தெரியல, கடந்து போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எனவே ஆராதனை என்றால் என்ன? ஸ்தோத்திர பலியிடுதல், எகிப்தியரை அதம் பண்ணுதல். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இந்த எகிப்தியா இருக்கிற ஆண்டவரே, இவங்க இருக்காங்க ஆண்டவரே, அவங்க இருக்காங்க ஆண்டவரே, அவங்க மத்தியில் என்னை நீ வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே என்று நீங்கள் வெறும் ஸ்தோத்திர பலிகளை இடுகின்ற வேளையிலே அங்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளை அதம் பண்ணுகிறாராம், நம்முடைய வீட்டை விட்டு கடந்து போகின்றார். சங்கார தூதன் அவன் வருகின்ற வேளையிலே ஒன்று எகிப்து வீடு, 2வது இஸ்ரவேல் வீடு, எகிப்து வீடு, 2-3 இஸ்ரவேல் வீடு என்று அந்த சங்கார தூதன் வருகின்ற வேளையிலே எந்தெந்த வீட்டிலே அந்த சிலுவை ரத்தம் அடையாளம் இருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போகிறான். ரத்தம் என்பது பலி. ஆனால் நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன? ஸ்தோத்திர பலி. நீங்கள் வீட்டில் ஸ்துதித்து பாருங்கள், ஸ்தோத்திரித்து பாருங்கள். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் பிடிக்க தூயரின் பலன் கிடைக்கும், நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. துதி சத்தத்தால் தான் நினைக்கும் பலன் கிடைக்கும். கொரிந்தியர் சொல்லுகின்றார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது என்று சொல்லி. எனவே ஆராதனை என்றால் துதி செலுத்துகிற இடம், பலி செலுத்துகிற இடம். நமக்கு விரோதமாக இருக்கிற எகிப்தியர்களை தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அதம் பண்ணுகிற இடம். நம்ம வேற என்ன? அவன் நாசமா போட்டும், அவன் ஒன்றும் இல்லாமல் ஆகட்டும். இங்கே வந்து அப்படி ஜெபிக்காதீங்க. இங்கே என்ன செய்யணும்? அவங்களாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சரி, இப்பொழுது பழைய ஏற்பாட்டு அந்த ஆராதனை முறையை நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை என்றால் என்ன? The living sacrifice is a worship. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமா? ரோமர் chapter 12 verse number 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் புத்தியோடு கூட ஆராதிக்க வேண்டும். அந்த புத்தியுள்ள ஆராதனை என்ன சொல்கிறார்? ஜீவ பலியாக யாரை ஒப்புக் கொடுக்க வேண்டுமா?
என்னை சொல்லுங்க, பாட்டு மாத்திரம் பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் பாடுறது அந்த ஸ்கேலோட. ஓ பூவிதே ஏற்று கொள்ளும் இயேசுவே. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுவே புத்தியுள்ள ஆராதனை, அதுவே ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கின்ற வழியிலே வாசிப்போமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாகக்கூடிய ஆராதனை. நீங்கள் ஆவியிலே ஆராதனை செய்கின்ற வழியிலே நாம் மறுரூபமாகின்றோம். ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். துக்கத்தோடு உள்ளே வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் எழுப்புதலையும் கொடுக்கிறபடியினாலே வெளியே செல்லுகின்ற வழியிலே மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் நடத்தி கொடுப்பார் என்ற ஒரு புதிய மாற்றத்தோடு கூட நாம் கடந்து செல்கிற ஒரு ஆராதனை தான் இந்த ஆராதனை. ஆனால் பவுல் சொல்லுகின்ற வழியில் அதற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்களாம். ஒத்த வேஷம். இந்த சபைக்கு வந்தா அமைதியா உட்காந்து அப்படி கேட்குறது. அதே எங்கன்னா கன்வென்ஷன் போனா இவங்க ஆட்டம் உருட்டம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஹோ எப்பா இவங்கள ஆவில நிறைஞ்சிட்டாங்கப்பா. இந்த ரெண்டை விட்டுட்டு வீட்டுக்கு போய் கொடாடியில் போய் பாருங்கண்ணே, அங்கே அவங்களுடைய இதுவே வேற. மனைவி புருஷன்கிட்டையும் புருஷன் மனைவிட்ட பேச நேரத்தில் பாருங்கண்ணே, இந்த பசங்க சொல்கிறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் உங்கள் 2 பேர் வாய் அடங்குதா, நீங்களாம் ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க? பிள்ளைங்க கேட்குறாங்க. வேஷம் 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 வேஷம். நோ, தட்ஸ் நாட் எ வர்ஷிப். அது ஆராதனை அல்ல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் முன்மாதிரி. உங்கள் பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, ஹூ இஸ் யுவர் ஹீரோயின் ஹீரோயின்? யாரு? பப்பா தான், மம்மா தான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆராதனை ஆவியிலே, உங்களுடைய நடத்துதல் ஆவியிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதான் ஆவிக்குரிய இந்த ஆராதனையை இந்த யோவான் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ அவள் ஆராதனை செய்கின்றவளாக இருந்தாலாம். அவளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கின்ற வழியிலே சமாரியர் என்றால் தள்ளப்பட்டவர்கள். யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்து இந்த கிராஸ் பிரீட்ஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சமாரியர். இவர்கள் தள்ளப்பட்டவர்கள். ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ அவள் மத்தியான வேளையிலே தண்ணீர் எடுக்கும்படியாக வருகின்றாள். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருந்தபடினாலே அவளுடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவுகளும் அவருடைய நட்புகளும் அவருடைய சமுதாயமும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே மத்தியான நேரத்திலே, யாரும் இல்லாத நேரத்திலே அவள் என்ன செய்கிறாள்? தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகின்ற வேளையிலே என் ஆண்டவராய் இயேசு அந்த இடத்திலே அவளை சந்திக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறேன். என் குடும்பத்தோடு இருக்கிறேன். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு சிந்தனை இருக்கும் என்றால், மத்தியான வேளையிலே அவள் தனிமையிலே அவள் தண்ணீரை நிரப்பும்படியாக வந்தாள். என் ஆண்டவராய் இயேசு அவளை அந்த நேரத்தில் சந்திக்கும்படியாக அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார். என் ஆண்டவர் உனக்காக எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறவர். உன்னுடைய தனிமையை அவர் அறிவார். உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துக்கங்களை, உன்னுடைய கண்ணீரை நீ மனதுக்குள்ளாக அழுது கொண்டிருப்பாய், வெளியிலே சிரித்து கொண்டிருப்பாய். கர்த்தர் அதை பார்க்கிறபடியினாலே உன்னிடத்திலே அவர் பேசும்படியாக, உனக்குள்ளாக ஒரு ஆராதனையை உருவாக்கும்படியாக, உனக்குள்ளாக இருக்க கொஞ்சமான விசுவாசத்தை என் ஆண்டவர் அதை வளர்க்கும்படியாக, பெரிதாக்கும்படியாக, உன்னை சமுதாயத்தில், தள்ளப்பட்ட சமுதாயத்தில் உன்னை மறுபடியும் நிறுத்தும்படியாக என் ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே அங்கு
அனைவரும் தள்ளப்பட்ட வேளையிலே இவள் தண்ணீர் எடுக்கும்படியாக வருகின்ற வேளையிலே அவர்களுக்குள்ளாக இருக்க அந்த கான்வர்சேஷனை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிப்போமா? யோவான். இந்த இடத்துல அவள் சொல்லுகிறாள், எங்களுக்கு மலையிலே தொழுது கொள்ள வேண்டுமாம், நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த எருசலேமிலே வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், தவறான வாழ்க்கை ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்குள்ளாக ஒரு சிறிய விசுவாசம், ஒரு எழுப்புதல், அவளுக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு ஆராதனை, கர்த்தரை தேடுகிற ஒரு ஆராதனைக்குள்ளாக அவள் இருந்தாள். எனவே அவள் நியாயப்பிரமாண காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒதுக்கப்பட்ட வேளையிலே நீங்கள் தேட வேண்டியது ஆராதனை. ஆண்டவரை தேட வேண்டும். தனிமையிலே நீங்கள் ஆண்டவரோடு ஆராதித்து பாருங்கள், அந்த பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ள நிரப்பும். இவருடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தபடியினாலே இங்கு அவள் கேட்கிறாள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில். ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆலயத்திலே மாத்திரமல்ல, மலையிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தன. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கிறார், நீங்களாக்கி மீட்டு. 34ஆம் சங்கீதம். இவளுடைய வாழ்க்கையிலே இவள் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, there is two methods to worship. 2 விதமான முறையிலே நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஒன்று ஹீப்ரூ மெத்தட், சொல்லுங்க. ரெண்டாவது கிரீக் மெத்தட், சொல்லுங்க. கிரீக் மெத்தட். இந்த கிரீக் மெத்தட் என்னன்னா, அங்கு நான் டீச்சராக இருக்கேன், அங்கே ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு சொல்லித்தரேன். ஏ ஃபார், பி ஃபார், சொல்லுங்க, சி ஃபார். இது டீச்சிங் மெத்தட். இந்த பிள்ளை வீட்டில் போய் என்ன சொல்லும், அந்த சவுத்தில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட், அவ்வளோதான். 5 வருஷத்தில் அதெல்லாம் போயிடும். ஆனால் சும்மா உள்ளே இருக்கும். இது என்ன மெத்தடுங்க? கிரீக் மெத்தட். வாய்ப்பாடு மாதிரி இங்கே மாத்திரம் பாடும். ஆண்டவரே பாவியாகவே வாரேன். இன்னும் எத்தனை நாளாக பாவியாக வந்துட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை நாளாக பாவியாக வந்துட்டு இருப்பீங்க? இதே பாடி 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 பாட வேணான்னு சொல்லுவோம். இந்த பாட்டை பாடுங்க. அப்பப்போ நம்ம ரீவர்க் பண்ணுறது நல்லது, ரீஜென்ரேட் பண்ணுறது நல்லது, ரெக்கவர் பண்ணுறது நல்லது. இது என்ன மெத்தடுங்க? கிரீக் மெத்தட். இங்கே பாடுவோம், பாடிட்டு வெளியில் போயிடுவோம். ஹீப்ரூ மெத்தட். ஹீப்ரூ மெத்தட் எப்படின்னா, இப்போ வண்டி ஓட்ட சொல்லித்தராங்க. என்ன ஓட்டுறதுக்கு? வண்டி ஓட்டுறதுக்கு. அங்கே அந்த ட்ரெயினர் என்ன செய்கிறாரு, இது பிரேக்கு, இது கீரு, இதெல்லாம் கிரீக் மெத்தடில் சொல்லி கொடுத்துறாரு. சொல்லி கொடுத்துட்டு வண்டி ஓட்டுவான்னு சொல்கிறாரா? இல்லை, ப்ராக்டிக்கல் மெத்தட். ஃபர்ஸ்ட் கியரு, லெஃப்ட்டு, டவுனு, மறுபடியும் நியூட்ரல், மேலே ஹெச் போடணும். டிரைவிங்கில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஹெச். அதுக்கப்புறம் ஏ பி சி. என்னது? ஏனா ஆக்சிலேட்டர், பினா பிரேக்கு, சினா கிளட்ச். அவ்வளோதான். சொல்லி கொடுத்துட்டு காலில் பிடிச்சிப்பார், இவர் ஸ்டேரிங்கை பிடிச்சிப்பார், அங்கே ஒரு பிரேக் இருக்கும். ப்ராக்டிக்கல் மெத்தட். சொல்லி கொடுத்து மாத்திரம் இல்லை, அதை பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியான ஒரு ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்யணும்.
உண்மையான ஆராதனை என்பது நீங்கள் பயிற்சி செய்யணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நம்ம வந்தோம், போனோம், கேட்டோம், ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணார், அதனால உங்களுக்கு என்ன லாபம்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையாக மாறுகின்ற வழியிலே, இவளுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே எப்படி ஆராதனை செய்தாள் என்று சொல்லி பார்க்கின்ற வழியிலே, இவள் புறக்கணிக்கப்பட்டவள். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அவள் சொல்லுகிறாள், கலக்காதவர்கள் அவ சொல்றார். ஆனால் என் ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தேன்னு சொல்றார். எப்படி? he break the law, நியாயப்பிரமாணத்தை உடைத்தார். இவங்களோட சேராத, அவங்களோட சேராத, நீ யூதன், அவன் கிரேக்கன், அவன் புறஜாதி என்கிற நிலையை என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே உடைக்கும்படியாக வந்தார். சிலுவைக்கு முன்பதாகவே, அதான் அந்த பிசாசு புருஷன் சொல்றான், என் ஆண்டவரே உன் வேலை இன்னும் வரல, அதற்கு முன்பதாக வந்து என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு ஆணையிடுகிறேன்னு சொல்றான். பிஃபோர் டைம் ஜீசஸ் லவ்ஸ் யூ, தட்ஸ் வாட் ஹி கேம். சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் நேசித்தபடினாலே, நாம் படுகிற பாடுகளை அவர் உணர்ந்தபடியினாலே, இவளுடைய வேதனையை என் ஆண்டவர் உணர்ந்தபடியினாலே அவளை தேடி வருகிறார். நீங்கள் எங்கெங்க இருக்கிறீர்களோ அங்கு உங்களுடைய ஆண்டவர் தேடி வருகிறார். அவள் சொல்றார், நாங்கள் தள்ளப்பட்டோம் ஐயா, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். என் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருகின்ற வேளையிலே என் ஆண்டவர் அங்கு ஜீவ தண்ணீரை தரும்படியாக இருக்கிறார். இவளுடைய வாழ்க்கையில் பாருங்க உண்மை. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கின்ற என்ன சொல்றாரு? உன் புருஷனை அழைத்து வா. அந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு அம்மா என்ன சிஸ்டர், என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. அவர் அந்த அம்மாவை பார்ப்பார். எப்படி பசங்க பார்ப்பாங்க, இப்போ தானே வீட்டில் சண்டை போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன்றாங்களே. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை. அவள் பகிர்ந்து கொண்டாள் தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டாள். அதுக்கு நிறைய போய் பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஊழியக்காரர் தகப்பனாக இருக்கின்றவள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இவள் என்ன செய்தாலாம்? அவள் உண்மையை சொல்றா, எனக்கு அம்மா புருஷன் இல்லை. நீங்கள் உண்மையான காரியங்களை உண்மையான ஊழியரோடு தகப்பனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற வேளையில் என் ஆண்டவருடைய அபிஷேகம் அங்கு ஆராதனை உங்களுக்குள்ளாக வந்து தங்கிவிடும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அவள் என்ன செய்தாலாம்? உண்மையை சொன்னாள். 20வது வசனம் வாசிப்போம். 4:20. என்ன சொல்றாவோ? தொழுது கொள்ளுதலை குறித்து பேசுகிறாள், ஆராதனை குறித்து பேசுகிறாள். தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், ஐயா பக்கத்தோடு உட்காரக்கூடாது என்ற நிலையிலே இருந்தவள் அவள் ஆராதிக்கிறவளாக இருந்தாள், கர்த்தரை தேடுகிறவளாக இருந்தாள். இரண்டாவது அவளுக்குரிய அந்த உண்மை என்ன? கர்த்தரை எந்த இடத்திலும் நீங்கள் தேடலாம், எந்த இடத்திலும் நாம் அவரை தேட முடியும். ஆண்டவராய் இயேசுவோடு கூட பேசுகின்ற வேளை, இயேசு அவரிடத்தில் பேசுகின்ற வேளையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். She became an evangelist. அவள் யாராக மாறினாள்? சுவிசேஷகியாக மாறினாள். தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள். ஆனால் எப்பொழுது தன்னுடைய ஆராதனை, அற்பமான ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு சந்திக்கின்ற வேளையிலே she became an evangelist. அவள் ஒரு சுவிசேஷியாக மாற்றப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் யாரா மாறணும்? ஆமா, ஏசாயால வாசி பாருங்க. சுவிசேஷகனே, அப்புறம் சுவிசேஷகியே. நம்ம யாரு? விசுவாசியே, அவிசுவாசியே,
விஷ ஊசியே, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். இதில் என்ன ஆராதனை? மாயமாலமான ஆராதனை. இது வரைக்கும் நீங்கள் உள்ள யாராக வந்தீங்க? மெம்பராக வந்தீங்க, விசுவாசியாக வந்தீங்க, ஏதோ வந்தீங்க. இப்போ போன யாராக போறீங்க? சுவிசேஷகி. சொல்லுங்க, சுவிசேஷகன். ஆம்பளைங்களாம் சுவிசேஷகன் சொல்லுங்க. வாய் கொண்டு வந்துட்டு மாத்திரம் சொல்லுங்க. அப்பதான் வாயில் என்ன வார்த்தை வரும்? என் வாயின் வார்த்தை எல்லாம் என் பொண்டாட்டியை காயப்படுத்த வேண்டும். யாரை பொண்டாட்டினா? பொண்டாட்டி. நீங்கள் யாராக மாறணும்? சுவிசேஷகனாக, சுவிசேஷகியாக. ஆராதனை முடிச்ச உடனே உங்கள் புருஷனை போய் பார்த்துங்க. யாருங்க அவரு? உங்கள் ஹஸ்பண்ட். உங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க? ஹாய் மை காஸ்பல் மேன். ஹாய் மிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட், மிஸ்டர் பிரபு எவாஞ்சலிஸ்ட். பிரபு இருக்கார் இல்லைங்க? ஹாய் மேன் எவாஞ்சலிஸ்ட். அவங்க ஒய்ஃபு போய் பார்த்து கை கொடுத்து மிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் சமாளிச்சுக்கோ. அது மாதிரி இவனை கை கொடுத்தா சொல்லலாம், அம்மா எவாஞ்சலிஸ்ட் அம்மா சமாளிச்சுக்குங்க. வீட்டில் பிரச்சனை வர நேரத்தில் அவங்கள பார்த்துன்னா சொல்லும், சுவிசேஷகியே, சுவிசேஷகனே. அது ஆராதனை, அது ஆராதனை. அவளுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷியாக மாறினால் யார்கிட்ட போய் பேசுறதுக்கு யோசித்தாலோ, யார் அவளை வெறுத்தாங்களோ அந்த இடத்துல she went and shared the gospel. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டாள் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதனை முடித்து வெளியே செல்லுகின்ற வழியில் நாம் சுவிசேஷங்களாக, சுவிசேஷிகளாக நாம் மாறப்போகிறோம். 39ஆம் வசனம் வாசிப்போம். 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவன் என்ன சொல்ற? சாட்சி சொல்ற. என்ன சொல்ற? ஷேர் யுவர் டெஸ்டிமோனிஸ். சாட்சினா, நான் குடிகாரனாக இருந்தேன், அது ஒரு 20 நிமிஷம் சொல்லுவாங்க. பழைய சாட்சி 1 நிமிஷம். பழைய சாட்சி 1 நிமிஷம். ரெண்டாவது ஏற்றுக்கொண்ட சாட்சி 1.5 நிமிஷம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். The practical life. Today, my witness life is 5 minutes. இன்றைக்கு நான் எப்படி வாழுகிறேன்? அதுதான் சுவிசேஷம் என்பது. அதுதான் ஆவியிலே ஆராதனை செய்வது என்பது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அவள் சாட்சி சொன்னபடியினாலே நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கின்ற வகையில் அங்கு அந்த ஊர் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், உடைய வார்த்தை நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் சொன்ன உபதேசத்தின் நிமித்தம். They learned the practical teaching. They became a Hebrew practical method. அவர்கள் அவரை அங்கே தங்க வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். உடைய வீட்டிலே ஆண்டவர் தங்க வேண்டுமானால், உடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு ஆராதனை ஆவிக்குரிய ஒரு உண்மையுள்ள ஆராதனையாக மாற வேண்டுமானால் நீங்கள் இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது உபதேசிக்கிற இடம், நம்முடைய வாழ்க்கை மாறுகிற இடம். எனவே நாம் சுவிசேஷங்களாக, சுவிசேஷிகளாக மாறக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கண்களை மூடி நாம் கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சொல்லுவோமா இணைந்து? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியா
அன்பு